வாழ்ந்து ஜீவனை கொடுத்தீங்களோ, இது வார்த்தை இல்லை, உண்மை. ஊழியம் செஞ்சு தான் சாவேன், வேற நோயினால எல்லாம் என்ன பண்ண மாட்டேன், சாவே மாட்டேன். அப்துல் கலாமா நீங்க பாருங்க, ஒரு ஜனங்களோடு உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் என்ன பண்ணாரு, செத்தார். நானும் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் என்ன பண்ணோம், ஜீவனை போனோம் ஆண்டவரே. ஏனால் கத்தி எடுக்கிறவன் கத்தியாலே சாவான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுவடை செய்வான். அதுபோல நான் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறேன், அதில் தான் என்னுடைய ஆயுசு நாட்கள் நிச்சயம் அப்படின்னு எனக்கு தெரியும். சாகும்போது கூட தேவ வார்த்தையை பேசிட்டு தான் சாவேன். சாகும்போது கூட 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு தான் சாகணுன்றது தான் என்னுடைய எண்ணங்களை தவிர, சாகும்போது நானும் சாகிறேன்னா யாராவது ஒரு குடும்பத்தை சேர்த்துட்டு கெடுத்துட்டு சாக்கலான்றது எண்ணங்கள் கட்டாயம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை. அதான் மனிதன் முகத்தை பார்க்கிற தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார் இல்லையா. மத்தேயு 8வது அதிகாரம். எல்லாரும் பைபிளை பாருங்க, தயவு செஞ்சு பைபிளை பாருங்க. பைபிளை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடத்துறாங்கன்றத புரிய முடியும். பார்க்காத என்ன பண்ணக்கூடாது, அதை சொல்லுவாங்க. கேட்பதும் போய் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்காரன் அங்கே ஒருத்தரோட பேசியிருந்ததை பார்த்தேன் அப்படின்னு. கேட்பதும் போய் உண்மையிலேயே என் கண்ணார பார்த்தான்னுவாங்க. ஆனால் வந்து கேட்கும்போது சொல்லுவாங்க, அப்படி சொன்ன மாதிரி என் காதுக்கு என்ன பண்ணுச்சு, கேட்டுச்சு அப்படின்வாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, உங்களை மாதிரியே தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட வந்து ஏமா நான் இல்லைம்மா அது உங்களை மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படி கேட்கும்போது, நேரடி கேட்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, அப்படி சொல்லிடுவாங்க. அதான் கேட்பதும் போய் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதனால தான் சொல்கிறேன், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு இல்லையா. பைபிள் என்ன என் பைபிள் ஒன்று இருக்குது, உங்கள் பைபிள் ஒன்று இருக்குது, இல்லை இல்லை இல்லை. அதனால் பாருங்கள், தெளிவாக பாருங்கள், கவனிங்க. டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க, கவனிங்க. இப்போ வேதியியலை குறித்து ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு கற்சாடியில் இருக்கிறதவ அது கற்சாடியில் போட்டிருக்குது, பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் டீச்சருக்கு தெரியும். அப்போ அதை செஞ்சு காமிக்கணும் இல்லையா, அதை விலக்கி காமிக்கணும் இல்லையா, அதுதானே டீச்சருக்கு உண்டான அர்த்தம். அப்போ ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை எடுத்து அதை என்ன பண்ணோம், அது பாவம்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும், தன் வாழ்க்கை எப்படி அது சீரழிக்கும் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, போதகர் இல்லையா. அதை போய் நம்ம கட் பண்ணி பாதியில் எடுத்து முழுசும் தெரியாம அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. ஒன்று முழுசு தெரியணும் இல்லையா.